செய்வானாக. ஆமீன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குணத்தை அழகாக்கும். ஒரு மனிதன் தன்னை அழகாக்கி மற்ற காட்டுகிறார் என்பதற்காக சிகை அலங்காரம் செய்கிறார், முகம் அலங்காரம் செய்கிறார், உடல் அலங்காரம் செய்கிறார். ஏன் புத்தாடைகளை கொண்டும் பெண்கள் ஆபரணங்களை கொண்டும் அலங்காரம் செய்கிறார்கள். இந்த உலகத்தோடு அழிந்து போகும் இந்த உடலை இந்த அலங்காரம் செய்கிற நாம் சொர்க்கத்தில் பெற்று தருணத்தை ஏன் அலங்காரம் செய்வதில்லை? உள்ளத்தை அலங்காரம் செய்ய முடியுமா? அது எப்படி முடியும்? அதை எதை கொண்டு முடியும் என்று பல கேள்விகள் தோன்றும். ஆம், உள்ளத்தை அலங்காரம் செய்ய முடியும். எதை கொண்டு என்றால் அழகிய குணங்களை கொண்டு. ஒரு மனிதனின் குணம் அழகாகிவிட்டது என்றால் உள்ளம் அழகாகிவிடும், உள்ளம் அழகாகிவிட்டது என்றால் முகம் அழகாகிவிடும். இதை ஒரு பழமொழியில் கூட சொல்வார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், குணம்தான் ஒரு மனிதனின் வாழ்வே, குணத்தால் இந்த உலகத்தை வென்று என்கிறார்கள். இதற்கு சாட்சியாக சையதுல் அன்பியா சர்தார் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சாட்சி. இந்த உலகமே அவர்களை பைத்தியக்காரன், சூனியக்காரன் என்று சொன்னாலும் இந்த குணத்தை வைத்து இந்த உலகத்தை வென்றார்கள். அதற்கு சாட்சியாக ஒரு நிகழ்வை கூறுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகை தொழுதுவிட்டு வீட்டிற்கு செல்வார்கள். அப்பொழுது ஒரு மூதாட்டி தினந்தோறும் மாடியில் இருந்து அவர்கள் மேல் குப்பைகளை கொட்டுவார்கள். இது தினந்தோறும் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் அந்த மூதாட்டி சாடியது கிடையாது, ஏசியது கிடையாது, ஏன் முறைத்தது கூட கிடையாது. ஒரு நாள் எப்போ விழுகும் குப்பையை விழுகவில்லை ஏன் என்று சஹாபாக்களிடம் விசாரிக்கும் பொழுதுதான் சஹாபாக்கள் யார சொல்லலாம் அந்த மூதாட்டியுடன் சரியில்லவே என்றார்கள். உடனேயே தன் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அந்த மூதாட்டியுடன் விசாரிக்க சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அந்த மூதாட்டிக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா, ஒரு நாள் தவறாமல் அவர்கள் குப்பைகளை கொட்டினோம், அவர்கள் உடம்பையும் ஆடையும் அழுக்காக்கினோம், அவர்கள் மனதை காயப்படுத்தினோம், இதை எதையுமே பொறுப்பெடுத்துக் கொள்ளாமல் நம்ம உடல் நலம் விசாரிக்க வந்திருக்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார்கள். இது போன்று பல வரலாற்றுகளை கூறலாம். இந்த வரலாற்றை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய குணத்தை வைத்து அந்த மூதாட்டின் மனதை வென்றார்கள். இதை போன்று பல அழகிய குணங்கள் உள்ளது. அதை நாம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இந்த அழகிய குணங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால் இந்த உலகத்தையும் வென்று விடலாம், சொர்க்கத்தையும் பெற்றுவிடலாம். நமது வாழ்க்கையில் அனைத்து நற்குணங்களையும் பெற்று நமது நபியினர் ஷஃபாஅத்தையும் பெற்று அல்லாஹ்வின் திரு பொருத்தத்தையும் பெறும் பாக்கியங்கள் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக முஹம்மது இப்ராஹிம் அவருடைய மகனார் முஹம்மது அப்துல்லா அவர்கள் பெற்றோர்களை பேணுவோம் என்ற தலைப்பின் கீழ் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லலும் நிகரற்ற அன்புடையனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கோடிக்கணக்கான நியமத்திலே கொடுத்து அதில் முக்கியமான நியமத்தான பெற்றோர்கள் என்ற நியமத்தை கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவனது சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கு அருள்படையாக அருளப்பெற்ற அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உம்மத்தினராகிய நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நிர்வாகிகள் மற்றும் இமாம்களே, இன்னும் இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, இன்னும் இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இணையம் கணித சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச போகின்ற தலைப்பு பெற்றோர்களை பேணுவோம். இந்த உலகத்தில் ஒரு உயிர் உதயமாக வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வின் நாட்டம் என்று உதயமாக முடியாது. அதே போன்று இந்த உலகத்தில் ஒரு உயிர் உதயமாக வேண்டும் என்றால் அது பெற்றோர்களின்றி உதயமாக முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு மரத்திற்கு மிகவும் முக்கியம் வேறுதான். வேறின்றி மரம் இல்லை, அதே போன்று அவர்களின்றி நாம் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மரத்திற்கு மிக முக்கியம் வேறுதான். வேறு எந்த அளவிற்கு உறுதியாக இருக்குமோ அந்த அளவிற்கு மரம் சந்தோஷமாகவும் இருக்கும், நிலைத்தும் இருக்கும். அதே போன்று நம் பெற்றோர்களை எந்த அளவிற்கு எவ்வளவு சந்தோஷமாக பணிவிடை செய்து பார்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கை சந்தோஷமாகவும் இருக்கும், நிலைத்தும் இருக்கும். திருமறையில் பல இடங்களில் அல்லாஹ் கூறுகிறான், என்னை வணங்குங்கள், எனக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறான். இதிலிருந்து புரிகிறது அல்லாஹ்வை வணங்கியதற்கு பிறகு ஒரு மகத்தான அமல் என்றால் அது பெற்றோர்களை பேணுவதுதான். ஆனால் அந்த பெற்றோர்களை நாம் எந்த அளவிற்கு பேணுகிறோம் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர்களிடம் மரியாதையுடன் பேசுவது கிடையாது, அவர்களிடம் மரியாதையுடன் நடப்பது கிடையாது, அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கூட கேட்பது கிடையாது. கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்களின் மனது புண்பட்டு விட்டது என்று சொன்னால் நம் வாழ்க்கையை கசப்பானதாகிவிடும். எனவே அவர்களை பேணிக் கொள்ளுங்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவனது மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவனது மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவனது மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று 3 முறை கூறினார்கள். யாரும் சொல்லாது யார் என்று கேட்டதற்கு பெற்றோர்களை பெற்று அவ்விருவர்களில் ஒருவரை பெற்று யார் சொர்க்கம் செல்லவில்லை அவர்கள் தான் என்றார்கள். இதிலிருந்து புரிகிறது
இதிலிருந்து புரிகிறது அவர்களை பேணினால்தான் நமக்கு சொர்க்கம். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மற்றொரு நபிமொழி கூறும் உன் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று. இந்த ஹதீஸின் பொருள் அவர்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து அவர்களுக்கு அந்நியம் செய்து யார் வாழ்வார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்ற இந்த ஹதீஸின் பொருள். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், உன் பெற்றோர்களின் பொருத்தத்தில் தான் உன் இறைவனின் பொருத்தம் உள்ளது என்றார்கள். நாம் இந்த வாழ்க்கை வாழ்வதே அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டும் என்றுதான். அந்த பொருத்தம் எங்கு உள்ளது? அது நம் பெற்றோர்களின் பொருத்தத்தில் தான் உள்ளது. எனவே நம் பெற்றோர்களின் கண்குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன். பெற்றோர்களின் பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்வின் பொருத்தம் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வோடு மென்மேலும் கல்வியில் பரக்கத்தை தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக மறுமையின் முதல் வீடு என்ற தலைப்பின் கீழே கலந்தர் நைனா முகமதுடைய மகனா முகமது அஃப்ராஸ் அவர்கள் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனை துதிப்பதற்கு நாவையும் அவனை நினைப்பதற்கு உள்ளத்தையும் ஏறனான். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனது சாந்தியும் சமாதானம் இரவு கண்மணி முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் உம்மத்தினாகிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நான் பேச வந்துள்ள தலைப்பு மறுமையின் முதல் வீடு. இவ்வுலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் வீடு என்று ஒன்று உள்ளது. அதுதான் தாயின் கருவறை. அதே போன்ற மறுமையின் முதல் வீடு தான் கபர் என்னும் மன்னரே. ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வையும் ரசூலையும் வழக்குமான வேதங்களில் நம்புவதை கொண்டு மறுமை நாளில் நம்புவது என்பது அவசியமாகும். மௌத்திற்கு பிறகு நேரமான ஒரு வாழ்க்கை உள்ளது. அதுதான் மறுமை வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் முதலீடு தான் மன்னரை என்பது. மறுமை முதலீடாகிய மன்னரையில் நாம் வெற்றி பெற்று விட்டால் பின்னர் எல்லா நிலைகளிலும் நாம் வெற்றி பெற்று விடலாம். அந்த முதலீட்டில் நாம் தோல்வியுற்றால் பின்னர் எல்லா நிலைகளிலும் கஷ்டமும் நஷ்டமும் தான் ஏற்படும். இந்த நிலையை அழகாக சொல்வார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். கபரை அதாவது மன்னரை காணும் போதெல்லாம் உங்களின் கண்கள் குளமாகி தாடி நனையும் அளவிற்கு அழுகும் நீங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட எப்படி அழுதிலே என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில் தான் நாம் மனதில் நிறுத்த வேண்டிய பதில். இந்த மன்னரை தான் மறுமையின் முதல் வீடு. இங்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கு நாம் சரிவர பதில் சொல்லிவிட்டால் அடுத்தடுத்து வரும் எல்லா கேள்விகளுக்கும் நம்மால் லேசாக பதில் சொல்ல முடியும். இதில் நாம் தோல்வியுற்றால் பின்னர் எல்லா நிலையிலும் தோல்விதான். எனவே தான் என் நிலை என்னாகும் என்று அழுகிறேன் என்றார்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும். ஆனால் நாம் செய்யலாம் இந்த உலகத்திலே நிர்மூலமாக தங்கிவிடுவோம் என்பதை கொண்டுள்ளது. மறுமையை பற்றி மன்னரை பற்றி யாரும் சிந்திப்பது கிடையாது. நம் நிலையெல்லாம் காசு பணம் சொத்து சுகம் சொந்தம் வந்தம் என்று உள்ளது. இந்த எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடாது நான் சொல்லவில்லை. அளவோடு இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன். ஒரு நாள் வரும் அப்படி அனைத்து நம்மை விட்டு நீங்கிடும். அதுதான் மௌத்தெனும் நம் மரணம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா இருவரில் சொல்வார்கள். நாம் மரணத்தை பிறகு நம்மோடு இருப்பது மூன்று விஷயம் தான். ஒன்று செல்வம், இரண்டு குடும்பம், மூன்றாம் செய்த நல்ல அமல்கள். செல்வம் என்பது நாம் மரணத்தவுடன் நம்மை விட்டும் சென்றுவிடும். குடும்பம் என்பது நம் மன்னரையோடு நம்மை விட்டும் சென்று விடுவார்கள். அமல்கள் மட்டும்தான் நம் மன்னரையோடு நேர்நாளை மறுமை வரையிலும் சேர்ந்து வரும். அந்த நல்ல அமல்கள் நாம் எந்த அளவிற்கு சேர்த்து வைத்திருக்கிறோம். கபர் நடக்கும் நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்து கூறுவார்கள். அதை கொஞ்சம் கேளுங்க. நாம் மறைந்த பிறகு நம்மை மன்னரில் அடக்கம் செய்து நம் வீட்டாக திரும்பி விடுவார்கள். பிறகு நம் மன்னரைக்கு முன்னுக்கு நக்கி என்னும் இரு மலக்குமார் வருவார்கள். வந்து நம்மை எழுப்பி அமர வைப்பார்கள். அந்த நேரத்தில் முழு பாதி அளவில் கொடுக்கப்படும். அந்த மலக்குமார் கேட்பார்கள், மன்றப்புக்கு உன் இறைவன் யார்? அம்மா தீவிக உன் மார்க்கம் என்ன? அமன் நபிவிக உன்னுடைய நபியார் என்று கேட்கப்படும். நாம் நல்ல மனிதராக இருந்தால் அதாவது அல்லாஹ்விற்கு பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றி பெற்றோருக்கு உபகாரம் செய்து இருந்தால் அவர் சொல்வார், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என் மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவம் காட்டப்படும். இவர்களை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்க என்று கேட்கப்படும். நல்ல மனிதர், இவர்கள் தான் எங்கள் தூதர், எங்களின் தலைவர் என்று வைப்பார். உடனே கபர் விசாலமாக்கப்படும். சொர்க்கத்தின் வாசலை திறந்திடப்படும். புது மாப்பிள்ளை வருவதை போன்று வருங்கள் என்று சொல்லப்படும். நல்ல மனிதர் இந்த இன்பங்கள் எல்லாம் மன வைப்பார். அதை தீவிரமாக இருந்தார், அதாவது மார்க்கப்படி நடக்காம நபிகள் வழியில் செல்லாமல் இருந்தார், எல்லா கேள்விகளும் லாஹத்ரி எனக்கு எதுவும் தெரியாது, லாஹத்ரி எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வார். உடனே அவருடைய கபருக்கு சொல்லப்படும், இவருடைய ஒரு விழாவிலும் மற்றொரு விழாவிலுமே பின்னும் அளவிற்கு நெருக்கட்டும் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு பாம்புகள், தேள்கள், புழு பூச்சிகள், விஷ தந்துகள் கொண்டு அதாப் செய்யப்படும் என்றார்கள். கபூருடைய வேதனை கண்கள் எல்லாம் புலமாகிறது. நாம் மனிதத்து மன்னரைக்கு சென்றால் யாரும் நம்மோடு வரப்போவதில்லை. நம்மோடு விட்டு தோழர்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு விட்டு உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஏன் நம் தாய் தந்தையோடு வர மாட்டார்கள். எனவே அதிகமாக நன்மைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு துணையாக வரும்.
திருக்குறான் கூறுவார்கள், யார் அதிகமாக கூறுவார்களோ அந்த குர்ஆன் நாளை மன்னரில் ஒரு ஒளியாக நமக்கு துணையாக வந்து நிற்கும் என்றார்கள். ஒவ்வொரு நல்ல அமலும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். எனவே அல்லாஹ்வின் அருளை பெற்று அருளாளர் ஷஃபாத்தை பெற்று நற்காரியங்கள் ஆரம்பம் செய்து மன்னரை வாழ்க்கை தொழிக்க செய்ய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய இல்மிலே மென்மேலும் பரக்கத்தை தந்தம் புரிவானாக. மாணவர்களில் இறுதியாக இதோடு மாணவர்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாவை பேணுவோம் என்ற தலைப்பின் கீழே நூர் முஹம்மது கரீம் அவருடைய மகனார் ஹாதா ஷெரீப் அவர்கள் பேச வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாகுக. அவனது சாந்தியும் சமாதானம் நம் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உம்மத்தார் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாகுக. ஆமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நிர்வாகிகளே,